ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, அப்புறம் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல காரசாரமான எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம், தக்காளி எல்லாமே சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மசாலா கரிஞ்சு போகாமல் நல்லா எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலாவோட சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியான கிரேவி தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா திக்காக வெந்து வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கலந்து விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அமுத்தி விடுங்க போதும். அப்போ தான் நமக்கு முட்டை கலைஞ்சு போகாமல் இருக்கும். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்காது, அதனால நான் 2 சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.